அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம சமையல் பண்ணலை. நம்ம வந்து இந்த பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் வந்து நிறைய இருக்குதா, அதனால் அதை வந்து இன்றைக்கி நம்ம மஞ்சள் பொடியை வந்து வீட்டிலே நம்ம செஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்காக போடுறேன். ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தாங்க, நிறைய மஞ்சள் இருக்குது, விலைக்கு வேறு வாங்கிட்டு வந்துட்டோம், அது என்ன பண்ணுறது அப்படின்னு. அது வந்து நம்ம மஞ்சள் பொடி அரைச்சி வச்சிட்டோம்னா நமக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் அது நல்லாவே இருக்கும். வண்டு எதுவுமே வராது. 2 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம வந்து மஞ்சள் வந்து பொங்கலுக்கு அந்த செம்பில் பானையில் கட்டினது போக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உதிரியாக அந்த மாதிரி உதிர்ந்த மஞ்சள்லாம் விலைக்கு தருவாங்க. கிலோ 30 ரூபா, 40 ரூபா, 20 ரூபா அந்த மாதிரி தருவாங்க. இது அந்த மாதிரி வாங்கி கொஞ்சம் சேர்த்து தான், அது கட்டினது கொஞ்சம் இருந்துச்சு, அது போக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி உதிரியெல்லாம் வாங்கி கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கோம். இதை வந்து இப்போ நான் போன வருஷம் அரைச்ச பொடி வந்து இன்னும் எனக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்குது. இப்போ வந்து இதையும் நம்ம பொடி அரைச்சி வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் நம்ம கடையிலே மஞ்சத்தூள் வாங்க வேண்டாம். கடையில் வந்து நிறைய கலப்படமெல்லாம் வருது, நமக்கு தெரியாது, பியூர் மஞ்சளாக இருக்காது. ரெண்டாவது நம்ம கொஞ்சம் போட்டாலே அந்த கடையில் வாங்குகிற மஞ்சள் வந்து ஒரு மாதிரி கலர் வந்து ரொம்ப திக்காயிருது. இந்த மஞ்சள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இதுவாக வராது. நமக்கு வந்து நல்ல கிருமி நாசினி கூட அது மஞ்சள். நம்ம வந்து இந்த மாதிரி உருண்டையாக இருக்கிறதா நமக்கு வந்து பூசிக்கிற மஞ்சளாக வருது. இது வந்து நம்ம விரலி மஞ்சள்னு சொல்லக்கூடியது. காஞ்சிருச்சுன்னா நல்லா நீல வாட்டில் வரும். நீளமாக இந்த கிளை விட்டுட்டு இப்படியே காய போடுவாங்க. அது வந்து அப்படியே உடையாமல் வரும். திருமணங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த முனை முறியாத மஞ்சள்னு சொல்லி கேட்டு வாங்குவாங்க. இந்த மாதிரி இருக்கணும், அந்த கார்னர்லாம் பிரியாமல் வர மாதிரி இருக்கணும். இப்போ இதை வந்து நல்லா நம்ம மண் போக நல்லா கழுவி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி நான் பாருங்கள் நிறைய நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து நல்லா அலசி எடுத்துட்டு நம்ம வந்து வெந்நீரில் போட்டு நல்லா ஒரு கொதி விட்டுட்டு திருப்பி நம்ம இப்போ பேப்பரில் கொட்டி காய வச்சிட்டோம்னா நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் நல்லா சுருங்கி வந்தோடனே நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நான் ஒரு பாதி நறுக்கி எடுத்துட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதையும் நறுக்கி எடுத்துகிட்டு நம்ம வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு நம்ம வந்து வெயிலில் காய வைக்கணும். காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சள் அரைக்கலாம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய மஞ்சள்லாம் தனியாக காய வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு முகத்துக்கு பூசிக்கிறதுக்காகும். இதுதான் பட்ன மஞ்சள்னு சொல்லுவாங்க, கடையில் விற்கும் பெருசு பெருசாக. இது வந்து பட்ன மஞ்சள்னு சொல்கிறது. ஆனால் இதோட மஞ்சளில் உள்ள அடிப்பகுதி தான் இந்த மாதிரி கனமாக வர்றது. இது வந்து கிளையில் இருக்கக்கூடியது தான் இது. இதை வந்து இப்போ நம்ம நறுக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மஞ்சள் எல்லாமே நம்ம நறுக்கியாச்சு. இந்த மண்ணெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஏதாவது செடி கொடி வச்சுருந்தீங்கன்னா, அதாவது வெத்தலை கொடி, துளசி இதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த தொட்டிக்கு இதை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மண். ஏன்னா மஞ்சள் விளைந்த மண் இந்த மண். இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இந்த வேறு இதெல்லாம் எடுத்துகிட்டு, இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த மண்ணை மட்டும் இந்த தொட்டியில் போட்டிங்கன்னா நல்லா செழிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மண் எதுவும் உரங்குறம் கலக்காத மண்ணாக இருக்கும், அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மண். நான் வந்து இப்போ துளசி செடியில் தான் போட போகிறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் வந்து இதுதான் நமக்கு காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வருது. இது வந்து அவங்க மஞ்சள் வியாபாரிகள் இந்த மாதிரி வச்சு தான் நமக்கு விற்று தருவாங்க. இந்த மாதிரி சும்மா வச்சுருக்கும்போது பாருங்கள் வண்டு பூச்சியெல்லாம் வந்துடுது. ஆனால் இது வந்து நீங்கள் அவிச்சு காய போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மஞ்சத்தூள் வண்டே வராது. நான் சொன்னது அந்த பெரிய அடியில் கெட்டியாக இருந்துச்சு இல்லையா வேறு பகுதியில், அதுதான் அந்த பூசிக்கிற மஞ்சளாக வருது. இது வந்து பட்ன மஞ்சள்னு சொல்லுவாங்க. இது வந்து விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க. இதுதான் நமக்கு காஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி வருது. நம்ம இப்போ இது எல்லாமே நம்ம நறுக்கி எடுத்தாச்சு. பாருங்கள், நான் வந்து ஒரு பாத்திரம் நிறைய இருக்குது, அதாவது 1.5 கிலோ மஞ்சளுக்கு மேலே இருக்குது. அதாவது பச்சையாக இருக்கும்போது 1.5 கிலோ இருக்கும் போல். இதை வந்து நல்லா இப்போ தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கர் இதில் போட்டு சட்டியில் போட்டு ஒரு கொதி நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மஞ்சளை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி கழுவிட்டு தண்ணியே வேஸ்ட் பண்ணாமல் செடிகளுக்கு ஊற்றிடுங்க. நல்லா மஞ்சள் இருக்கிறதுனால உங்களுக்கு கிருமி நாசினி பூச்சி எதுவும் வராது செடிகளுக்கு. இதை இப்போ நல்லா கழுவி எடுத்துட்டு நம்ம இப்போ தண்ணியில் கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய பக்கெட்டில் போட்டிருந்தா நல்லா ஒரே தடவையில் கழுவிருக்கலாம். நான் வந்து 2 பாத்திரத்தில் போட்டு, இது ஏதாவது கொஞ்சம் பழைய பாத்திரமாக இருந்துச்சுன்னா அதில் போட்டு நீங்கள் வேக வைங்க. ஏன்னு கேட்டால் இது சட்டியில் பூரா நல்லா நம்ம கையெல்லாமே நல்லா மஞ்சள் பிடிச்சிக்குது பாருங்கள். அதனால் பாத்திரத்தில் மஞ்சள் ஒட்டிக்கும். வேண்டாத பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் போட்டு வேக வைங்க. ஒரு கொதி வச்சா போதும் நமக்கு. பார்த்திங்கன்னா நம்மளோட மஞ்சள் வந்து தண்ணியில் நல்லா கொதிக்க வைக்கிறோம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம். ஏன்னு கேட்டால் இது வந்து ரொம்ப நாள் படம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வண்டு வராமல் இருக்கும், அதுக்காக தான் உப்பு சேர்க்குறது. இப்போ நான் 2 பாத்திரத்தில் போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு ஏதாவது வேண்டாத பழைய பாத்திரம் இல்லை மண் பாத்திரம் இருந்தால் கூட, மண் சட்டி இருந்தால் கூட அதில் நீங்கள் போட்டு கொதிக்க வைக்கலாம். ஏன்னா சட்டி பூரா அப்படி மஞ்சளாக பிடிக்கும்.
அது ரொம்ப யூஸ் இல்லாதனால அதில் போட்டிருக்கேன். இந்த உப்பு சேர்த்து கொதிக்க வைக்கும்போது உங்களுக்கு பூச்சி கீச்சி எதுவும் வராமல் இருக்கும். நல்லா நல்லா கலந்து விட்டுட்டு லேசாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம எடுத்து முறத்தில் காய வச்சுக்கலாம். வெயிலில் நல்லா காய வச்சிட்டோம்னா ஒரு வாரம் போல் காஞ்சிடுச்சுன்னா அப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து நல்லா மஞ்சள் பொடி அரைச்சி வச்சுக்கலாம். வருஷத்துக்கு இருக்கும். இப்போ நம்மளோட மஞ்சள் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. அந்த உப்பு தண்ணியோடு சேர்ந்து கொதித்தோன்னா நம்ம எப்படி இறக்கிக்கலாம். இறக்கி நீங்கள் எந்த இதில் காய வைக்க போகிறீங்களோ அதை காய வச்சுக்கலாம். நான் இப்போ இந்த தட்டில் போட்டு அப்படி கொண்டு வெயிலில் வச்சிட போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மஞ்சள் பொடிக்கு உள்ள மஞ்சள் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி அவிச்சிட்டு சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரம் வண்டு வராது. உப்பும் சேர்த்ததுனால சுத்தமாக வண்டே வராது உங்களுக்கு. நம்மளோட அடுத்த பேட்ச் மஞ்சளும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதையும் நம்ம எடுத்து தட்டில் காய வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான், ஆனால் செஞ்சு வச்சுட்டா நமக்கு வருஷத்துக்கு கவலை இல்லை. நீ பாருங்கள், இந்த மாதிரி தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு கொண்டு போய் மடியில் வச்சிடலாம். இது நான் வந்து போன வருஷம் அரைச்ச பொடி பாருங்கள், இன்னும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்குது. ஒரு துளி வண்டு கூட வரல பாருங்கள், அப்படியே இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் காய வச்சதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மஞ்சள் தூள் வீட்டிலே கமகமான ரெடி ஆயிரும். கலப்படம் இல்லாத மஞ்சள் தூள். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தெரியாத பிள்ளைங்களுக்காக இந்த வீடியோ. புதுசாக கல்யாணம் ஆனவங்க இந்த மஞ்சள்லாம் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. இதை வந்து நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சிட்டோம்னா பாலில் எல்லாம் கலந்து குடிச்சிக்கலாம். பச்சை மஞ்சளையும் நம்ம சில பேர் பாலில் கலந்து குடிக்கிறாங்க. நான் அது செஞ்சதில்லை. இப்போ இந்த மாதிரி நம்ம மஞ்சள் எடுத்து இந்த மாதிரி காய வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சி ஜலிச்சு வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான மஞ்சள் தூள். இது போன வருஷம் அரைச்ச மஞ்சள் தூள். ஒரு துளி வண்டு கூட இல்லை பாருங்கள், அப்படியே இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.